أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்ஹம்துலில்லாஹ் 2 நோன்புகளை நோட்டவர்களாக நாம் எல்லாம் இருக்கிறோம். அல்லாஹு ஜல்லஷானஹு ரப்புல் ஆலமீன் நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பாக இந்த மாதத்தை தந்திருக்கிறான். நாம் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இந்த மாதத்தில் இருப்பதின் காரணமாக அதிகமாக நாம் பிரார்த்தனை துஆவை அதிகம் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹு தாலா எல்லா நிலைகளிலும் நம்முடைய துஆவை கபூல் செய்கிறான். துஆவோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையவே இணைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் துஆ இல்லாமல் எதுவும் இல்லை என்கின்ற நிலைதான். உதாரணமாக நாம் வீட்டுக்குள்ளே நுழைவதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நுழைகின்ற போது ஒரு துஆவை ஓத வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பணித்திருக்கிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்கின்ற ஒரு துஆவை சொல்லித்தான் நாம் வெளியாக வேண்டும். அதுபோன்று மஸ்ஜிதுக்குள்ளே நுழைகிற போது அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்திக என்கின்ற வார்த்தையோடு உள்ளே நுழைய வேண்டும். வெளியிலே வருகிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضலிக வ ரஹ்மத்திக. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை இணைத்தே வைத்திருக்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய சுய தேவையை பூர்த்தி செய்வதற்காக நாம் செல்கிற போது கூட, பாத்ரூமுடைய வாசலிலே போய் நிற்கிற போதும் கூட அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் என்று ஷைத்தான்களிடத்திலிருந்து பாதுகாப்பு தேடித்தான் உள்ளே நுழைய சொன்னார்கள். அதே போன்று பாத்ரூமை விட்டு வெளியிலே வருவதாக இருந்தாலும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னில் அதா வ ஆஃபானி என்கின்ற அழகான ஒரு துஆவையும் சொல்லி கொடுத்தார்கள். யா அல்லாஹ், இதுவரை என்னுடைய வயிற்றில் எனக்கு சிரமத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த ஒன்றை வெளியாக்கி எனக்கு ராகத்து செய்தாயே, உனக்கே எல்லா புகழும். நான் அங்கே உள்ளே அமர்ந்திருந்த காலமெல்லாம் உன்னை நினைக்காமல் இருந்தேனே, அதற்காக என்னை மன்னித்து விடு என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா நிலைகளில் துஆவை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானிலே நாம் ஒவ்வொரு நாளும் அல் குர்ஆன் தரக்கூடிய அற்புத துஆக்கள், அந்தந்த துஆக்களை எந்தெந்த சந்தர்ப்பத்திலே நாம் ஓத வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்வுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து பார்ப்போம். சங்கைக்குரிய பெருமக்களே, துஆ என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அத்துஆ ரத்துல் பலா வல் கலா என்று கூட ஹதீஸிலே வந்திருக்கிறது. துஆ தான் உங்களுடைய கலா கதரை கூட நீக்கி வைக்கக்கூடியது, உங்களுடைய ஆபத்துகளை நீக்கி வைக்கக்கூடியது, உங்களுக்கு வரக்கூடிய முசீபத்துகளை இல்லாமல் ஆக்கக்கூடியது என்கின்ற நிலைக்கு துஆ இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்திலே சொல்கிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்திலே நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு நான் தருகிறேன். இப்ப அல்லாஹு தஆலா உதுஊ ரப்பக்கும் தல்லர்ரஅன் வ குஃபியா, இன்னொரு இடத்துல இப்படி சொல்கிறான், உங்களுடைய ரப்பை நீங்கள் அழையுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் அழையுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் ரகசியமாக பகிரங்கமாக நீங்கள் அழையுங்கள் என்பதாக அல்லாஹு ஜல்லஷானஹு ரப்புல் ஆலமீன் நம்ம துஆவுடைய விஷயத்தை நமக்கு அப்படி அழகான முறையிலே சொல்லி தருகிறான். சங்கைக்குரிய பெருமக்களே, துஆ என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது. அப்ப இந்த துஆவை குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிற போது நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் முதல் ரக்காத்திலே ஓதக்கூடியது சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் இருக்கிறது. இந்த வாக்கியத்தையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ என்று நமக்கு சொன்னார்கள். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற போது அஃதலு திக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், அஃதலு துஆ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். திக்ருகளிலே ஆக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தையும், அல்ஹம்துலில்லாஹ் என்பதுதான் துஆக்களிலே ஆக சிறந்தது என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தார்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பே, உனக்கே எல்லா புகழும் என்கின்ற வார்த்தையோடு தொடங்குகிற இந்த முதல் வார்த்தையே நமக்கு துஆவாகத்தான் குர்ஆனுடைய தொடக்கம் இருக்கிறது. அடுத்த வசனங்களை ஈயாக்க நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், வ ஈயாக்க நஸ்தஈன், யா அல்லாஹ் நாங்கள் உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப அல்லாஹ்விடத்திலே தான் நாம் பரிபூர்ணமான முறையிலே உதவி தேட வேண்டியது இருக்கிறது. அல்லாஹ்விடத்திலே ஈயாக்க நஅபுது, அல்லாஹ்வை வணங்கிவிட்டு
அவனிடத்திலே நாம் உதவி தேட வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இதிலே கட்டளையாகவே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தாலா தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். அப்ப எந்த ஒரு அமல் நாம் அல்லாஹ்விற்காக செய்தாலும் சரி, அந்த அமலுக்கு பிறகு நாம் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே ஒரு உதவியை எதிர்பார்க்க வேண்டும். ஏனென்றால் ரப்பு அவன் எல்லா நிலைகளிலும் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறான். நாம் கேட்கிற போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்பவும் நேசிக்கிறான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே இப்படி சொல்கிறார்கள், யார் அல்லாஹ்விடத்திலே மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்லபு அலைஹி, யார் அல்லாஹ்விடத்திலே கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர்கள் மீது கோபப்படுகிறான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பது அவனுக்கு விருப்பமானது. துஆ செய்யாமல் நாம் ஒரு அமலை முடித்தோம் என்று சொன்னால், ஒரு அமலை முடித்துவிட்டு அவனிடத்திலே பிரார்த்தனை கையேந்தாமல் நாம் கிளம்பினோம் என்று சொன்னால், சங்கைக்குரிய பெருமக்களே, நிச்சயமாக அல்லாஹ் நம் மீது கோபப்படுகிறான். ஒரு காரியத்தை செய்துவிட்டு எப்படி என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யாமல் இருக்கலாம்? எனவேதான் அல்லாஹு தாலா நமக்கு அருள்மறையாம் குர்ஆன் ஷரீஃபிலே முதன்மையாக சொல்லித் தரக்கூடிய அந்த வசனத்திலே நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். இய்யாக நஅபுது, என்னையே அல்லாஹ் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்று அல்லாஹ்விடத்திலே நாம் சொல்வது போலவும், வஇய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னிடத்திலே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப குர்ஆனிலே அல்லாஹு தாலா இந்த துஆவை நமக்கு இணைத்திருக்கிறான். இந்த துஆவை தொழுகையிலே ஓதக்கூடிய அந்த வசனங்களாக மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நேரத்திலே இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறேன், வஇய்யாக நஸ்தஈன், உன்னிடமே நான் உதவி தேடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே தான் அனைத்து நிலைகளிலும் உதவி தேட வேண்டும் என்பதையும் கூட அல்லாஹ் இங்கே நமக்கு சொல்லி காட்டுகிறான். யாரிடத்திலும் நாம் எந்த நேரத்திலும் உதவி தேட வேண்டியதில்லை, அல்லாஹ்விடத்திலே தேட வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் அழகுபட நமக்கு சொன்னார்கள். ஒரு சஹாபி கடுமையான வெயில் காலம், வெயில் நேரம், பள்ளிக்கு வரக்கூடிய தேவையில்லை, ஆனால் பள்ளியிலே வந்து அமர்ந்திருக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரிடத்திலே கேட்டார்கள், தோழரே எதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், எனக்கு கடனும் கஷ்டமும் கவலையும் எனக்கு மிகவும் சிரமமானதாக இருக்கிறது, எனவே நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்கிற போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அருமையான தோழரே, நான் ஒரு துஆவை கற்றுத் தருகிறேன், அதை கேளுங்கள், இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்று ஒரு துஆவை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وَنَعُوذُ بِكَ مِنَ الْعَجْزِ وَالْكَسَلِ وَنَعُوذُ بِكَ مِنَ الْجُبْنِ وَالْبُخْلِ وَنَعُوذُ بِكَ مِنْ غَلَبَةِ الدَّيْنِ وَقَهْرِ الرِّجَالِ என்கின்ற இந்த வார்த்தை. யா அல்லாஹ், எனக்கு கடுமையான கடன் கஷ்டத்தை விட்டும், மனக்கவலைகளை விட்டும், அதாவது சோம்பேறித்தனத்தை விட்டும், எல்லா நிலைகளை விட்டும் எனக்கு நீ பாதுகாப்பு அளிப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகான முறை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் கொஞ்ச நாள் அந்த துஆவை ஓதிக்கொண்டே இருந்தார். அல்ஹம்துலில்லாஹ், அவருக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்தது என்பதாக ஹதீஸிலே பார்க்கிறோம். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவைகளை அவன் நிறைவேற்றி வைப்பானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العالمين.